வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி 2வது நாளாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 450க்கும் மேற்பட்டவர்கள் கைது. தொழில்துறையில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை அடித்து சொல்கிறேன். அடுத்து நாங்கள் வந்துதான் முறியடிக்கப் போகிறோம், இது உறுதி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேமுதிக இரு கட்சிகளிடமும் ஒரே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என வேலூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. கோவையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தும் அங்கன்வாடி ஊழியர்களுடன் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. சட்டசபையில் கேள்வி எழுப்பி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என வாக்குறுதி அளித்தார். திருவாரூரில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற அரசு பள்ளி மாணவர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசியலில் இருந்து என்னை ஒழித்து கட்ட எதையோ பேசுகிறார்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து ராகுல் காந்தியை நீக்க வேண்டும். அவர் மீண்டும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும். மக்களவையில் தீர்மானத்தை முன்மொழிந்தார் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே. தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டம். கோவையில் இருந்து கேரளா செல்லும் பஸ்கள் நிறுத்தம். பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம், நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாக வசதிக்காக புதிதாக 4 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.